Hi, NCRT Grade 11, Chemistry Chapter 3, Periodic Classification of Elements உடைய book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 3.6. Write the atomic number of element present in the third period and 17th group அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அப்போ நமக்கு அதோடைய அட்டாமிக் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ பீரியட் வந்து 17th பீரியட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பீரியட் இருக்கு? அப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் பீரியட் நமக்கு என்னது 18. அதில் ஒரு பீரியட் முன்னாடி. அப்போ 18ன்றது என்னது? 18th பீரியட் அப்படின்றது நோபல் கேஸ் இல்லையா? ஸோ அப்போ 17th பீரியட் அப்படின்றது எப்படி இருக்கும்? நோபல் கேஸுக்கு முன்னாடி யார் இருக்காங்க? ஹாலஜன். ரைட்டா? ஸோ இப்போ ஹாலஜனுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு என்ன வரும்? NS2 NP5. அவங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்கல, இருந்தாலும் நான் எழுதிடுறேன் முன்னாடியே. ரைட்டா? ஸோ அப்போ இதுதான் இதோடைய கான்ஃபிகரேஷன். ஏன்னா எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணணும்ல நம்ம, அப்போ அதனால் முன்னாடி நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ தேவைப்படும். ரைட்? 17th குரூப் போட்டாச்சு. அப்போ தேர்ட் பீரியடும் கொடுத்துட்டாங்க. அப்போ if period is 3, ரைட்டா? ஸோ அப்போ n ஆல்சோ 3. அப்போ நமக்கு இந்த கான்ஃபிகரேஷன் எலமெண்ட்டுக்கு என்ன வரும்? NS2க்கு பதிலாக ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன ஆகும்? 3s2 3p5ன்னு வரும். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க எலக்ட்ரான்லாம் அக்கார்டிங் டு ஆஃபா பிரின்சிபல் ஃபில் பண்ணுங்க. ஸோ அக்கார்டிங் டு ஆஃபா பிரின்சிபல் அப்போ என்ன ஆகும் நமக்கு? 1s2 2s2 2p6 3s2 3p5 ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2. அப்போ அட்டாமிக் நம்பர் ஆர் Z that is equal to 2 plus 2 plus 6 plus 2 plus 5 that is equal to 17. அப்போ கொடுத்த எலமெண்ட்டோடைய அட்டாமிக் நம்பர் Z நமக்கு என்ன வருது? 17 வருது. ரைட்டா? அப்போ Z equal to Z that is equal to வருது 17. ரைட்டா? அதான் கேட்டிருக்காங்க. பட் இது என்ன எலமெண்ட்னே சொல்லிடலாம். ஸோ Z equal to 17. அந்த எலமெண்ட் என்னது? குளோரின் எலமெண்ட். ஸோ அந்த எலமெண்ட் கிவன் இஸ் குளோரின். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ நான் உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக சொல்லியிருக்கேன்ப்பா. ரைட்டா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸோ 17th பீரியடு அண்ட் தேர்டு குரூப் அப்படின்னா என்ன வரும்? குளோரின் தான் வரும். ஸோ குளோரினோட அட்டாக் நம்பர் 17. இதுதான். பட் ஆனால் இதுதான் சிஸ்டமேட்டிக்கான ஃபார்மேட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி போட்டு வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி இருக்க செல்லாம் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். அவ்வளோதான். ஸோ ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன எடுத்துரும்? அதோடைய அட்டாமிக் நம்பர் கிடச்சிரும். தேங்க்யூ.